வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ் சினிமால குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றதுல முதன்மையா இருக்கிறது வினு சக்கரவர்த்தி அவர்கள். அவரை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. வினு சக்கரவர்த்தி அவர்கள் 1945 மதுரை உசிலம்பட்டியில பிறந்திருக்காரு. ரொம்ப கண்டிஷனான கட்டுக்கோப்பான ஃபேமிலி. வினு சக்கரவர்த்திக்கு அவங்க ஃபேமிலியில போட்ட மிகப்பெரிய கண்டிஷனே அவர் நல்லா படிச்சு ஒரு ஹை பொசிஷன்ல இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல வேலைக்கு போகணுன்றது தான். ஆனா காலம் யாரையும் சும்மா விடாது. சின்ன வயசுலேயே சென்னைக்கு வந்த வினு சக்கரவர்த்தி அவர்கள் அவரோட காலேஜையும் சென்னையில தான் முடிச்சிருக்காரு. படிக்கும் போது இவருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் நிறையவே இருக்கான். அதையும் குறிப்பா சினிமா செய்திகள், நடிகர்களை பத்தி படிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாராம். அப்பலேருந்தே இவரு தானும் நடிக்க போகணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவை மனசுக்குள்ள வச்சுட்டாரு. வினு சக்கரவர்த்தி அவர்கள் காலேஜ்ல படிக்கும் போது கல்ச்சுரல்ஸ்ல நாடகம்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ விளையாட்டாதான் கதை வசனம்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனா அது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகி அது சக்சஸ்ஃபுல்லாகவும் போயிருக்கு. அதுக்கப்புறம் நிறையவே கதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அங்கேருந்து தான் அவரோட கெரியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வினு சக்கரவர்த்தி அவர்களோட குடும்பம் ரொம்ப கட்டுக்கோப்பான குடும்பம். அவங்களோட ஆசைப்படி ஃபர்ஸ்ட் அவரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசரா கொஞ்ச காலம் ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ரயில்வேஸ்ல அப்ளை பண்ணி அங்கேயும் ஹையர் போஸ்டிங் கிடைச்சி 4 வருஷம் ரயில்வேஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்காரு. அங்கேயும் கூட நாடகங்கள் நிறைய போட்டிருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போதும் ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணும்போதும் அங்க நாடகங்கள்லாம் நிறையவே இவர் போட்டிருக்காரு. அதுக்காக நிறைய உழைச்சிருக்காரு. இதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ சினிமாவுக்கு போனேன்னா நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்துட்டாரு. வினு சக்கரவர்த்தி அவர்கள் நிறைய கதைகளை எழுதி நிறைய ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் டைரக்டர் எல்லாரையும் மீட் பண்ணி வாய்ப்புக்காக அலைஞ்சிருக்காரு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் சினிமால சான்ஸ் கிடைக்காது இல்லையா? சோ ஃபைனலா கன்னடத்துல இருந்த மிகப்பெரிய டைரக்டர் கிட்ட கதை எழுதுற டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்காரு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த டைரக்டர் கிட்ட தான் பாரதி ராஜா அவர்களும் ஒர்க் பண்ணிருக்காரு. வினு சக்கரவர்த்தியோட ஒரு கதை ரொம்ப நல்லா இருந்ததுனால டைரக்டர் புட்டண்ணா அதை இயக்குனாரு. அந்த படத்தோட பேரு பரசுகே கண்டத்திமா. இந்த படம் நல்லா சூப்பர் ஹிட் அடிச்சதுக்கு அப்புறம் அதை தமிழ்ல டைரக்ட் பண்றதுக்காக ப்ரொடக்ஷன் ரைட்ஸை நம்ம திருப்பூர் மணி அவர்கள் வாங்கியிருக்காங்க. அது மூலியமா வினு சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க. அந்த படத்துல ஒரு நல்ல ரோலும் அவர் பிளே பண்ணியிருப்பாரு. சில்க் சுமிதாவை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் பண்ணி வச்சது வினு சக்கரவர்த்தி அவர்கள். 1979 வண்டி சக்கரம் அப்படின்ற படத்துக்கு கதை எழுதிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சின்ன ரோலுக்கு ஆள் தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் சில்க் சுமிதாவை கண்டுபிடிச்சு அந்த பேரையும் அவருக்கு வச்சாரு. சோ படமும் சூப்பர் ஹிட், சில்க் சுமிதாவும் சூப்பர் ஹிட். வினு சக்கரவர்த்தி அவர்கள் படங்கள்ல ரொம்ப பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால அவர் எழுதின கதையை டைரக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள 1000 படங்களுக்கு மேல நடிச்சிட்டாரு. இவரோட முக்கியமான பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட கம்பீரமான தோற்றமும் அவரோட வாய்ஸும் தான். வினு சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண டிசைட் பண்றாரு. எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அதுக்கான அட்வான்ஸையும் கொடுத்துட்டாரு. ஆனா என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த படத்தை டிராப் பண்ணிட்டாரு. ஆனாலும் யாருக்கிட்ட இருந்தும் அட்வான்ஸ் திரும்பி வாங்கல, வேணான்னு சொல்லிட்டாரு. அப்படி ஒரு ஜென்டில்மேன். வினு சக்கரவர்த்தி அவர்கள் படத்துல மட்டும் இல்லங்க, பணத்து விஷயத்திலயும் ரொம்ப கராரான ஆளு. படம் ஒண்ணு கமிட் ஆகுது அப்படின்னா அந்த டீம்ல சொல்லிடுவாரு, செக் பவுன்ஸ் ஆனாலோ இல்ல நீங்க பணம் எனக்கு தரலனாலோ நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன், ஆனா வேற லெவல்ல வச்சு செய்வேன் அப்படின்னு வார்ன் பண்ணிடுவேன்னு நிறைய பேட்டியில அவரே சொல்லியிருக்காரு. வினு சக்கரவர்த்தி அவர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த கெட்ட பேரும் கிடையாது. சூப்பரா வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவரோட பசங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகன் லண்டன்ல டாக்டரா இருக்காங்க, மகள் அமெரிக்கால ப்ரொஃபஸரா இருக்காங்க. 2017 நம்மள எல்லாம் விட்டு போன வினு சக்கரவர்த்தி அவர்கள் இன்னமும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மூலியமாவும் அவரோட படங்கள் மூலியமாவும் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.